வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? அதனால நம்ம கொஞ்சம் உடம்புக்கு குளிர்ச்சியா, நம்ம உடம்புல தண்ணி சக்தி வத்தாம இருக்கிறதுக்கு, குளிர்ச்சியா இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஜூசஸும் சேர்த்துக்கலாம். ஜூஸ்னா அதே சமயம் ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆயிராம இருக்கணும். இப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறது ஒரு புதினா ஜூஸ். இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதுல 500 ml வாட்டர் ஊத்திக்கலாங்க, தண்ணி ஊத்திக்கலாம். அதுல ஒரு 400 கிராம்ஸ் இல்லைன்னா 200 ml டம்ளர்ல 2 டம்ளர் இருக்கிற மாதிரி சுகர் இது கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கலாங்க. சுகர் சிரப் ஒரு 10 மினிட்ஸ் அதுவாட்டி அடுப்புல கொதிச்சிருச்சுங்க. இதெல்லாம் பாகாட்டம்லாம் வர வேண்டாம், சும்மா இது மாதிரி கொதிச்சாவே போதும். 10 மினிட்ஸ் கொதிச்ச அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம கைப்பிடியில ஒரு பிடி அளவு, ஒரு கட்டு புதினா அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். பாருங்க, கைப்பிடி அளவு, ஒரு பிடி அளவு புதினா இருந்ததுன்னா அதை அதுக்குள்ள போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ ஆஃப் பண்ணிட்டு அதை இதுக்குள்ள போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா அமுத்தி வச்சிடலாம். இந்த புதினாவை எல்லாத்தையும் அமுத்திட்டு அதுல ஒரு 2 எலுமிச்சம்பழம் புளிஞ்சிடலாம். எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட்டம் நமக்கு யூஸ் ஆகும், பிளஸ் டேஸ்டுக்கு 2 எலுமிச்சம்பழம் அதுல புளிஞ்சிடலாங்க. எலுமிச்சம்பழம் எல்லாம் புழிஞ்சாச்சு. இதுல ஒரு 8 to 10 hours இந்த புதினா இதுல அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த புதினா சுகர் சிரப்ல போட்டு வச்சோம் இல்லையா, அது கிட்டத்தட்ட 10 hours ஆயிடுச்சு. இப்ப அந்த புதினா லீவ்ஸ ஃபில்டர் பண்ணிடலாம். பாருங்க, இது மாதிரி ஒரு ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா இதெல்லாம் நல்லா அப்படி பிழிஞ்சு விட்டுறலாம். நம்ம ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இது கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும், வெளியே வைக்க முடியாது. நம்ம லெமன்லாம் சேர்த்ததால இது ஒண்ணுமே ஸ்பாயில் ஆகாது, சூப்பரா இருக்கும். இப்ப இதுல ஜூஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சிரப் நம்ம கொஞ்சமா ஒரு 1/4 டம்ளர் அளவு ஊத்திக்கலாம், போதும். 1/4 டம்ளர் அளவு ஊத்திட்டு மீதி வாட்டர் ஆட் பண்ணிடலாம். வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதுல 4-5 மின்ட் லீஃப போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்பூன்ல கலக்கிட்டு குடிச்சோம்னா அவ்வளவு சூப்பரான ஒரு சுவையான ஒரு அழகான ஒரு மின்ட் ஜூஸ் நம்மளுக்கு வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணது ரெடியா இருக்கு. இது எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ச் பண்றவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நம்மளோட வீடியோஸ் கண்டினியூஸா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.